வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது கோயிலில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் புளியோதரை தான் செய்ய போகிறோம். இதை நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாமிகிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன். அன்னையிலேருந்து இது நாள் வரைக்கும் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கோயிலில் வாங்கி நாம் சாப்பிட்டோம் பாருங்கள், அதே டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். புளியோதரை பேஸ்ட் அல்லது புளிக்காய்ச்சல்னு இதை சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் அளவுள்ள புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளே இந்த புளியோதரைக்கு டேஸ்ட் தர்ற இந்த மசாலா பவுடரை ரெடி பண்ணிடலாம். மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், வரமல்லி 2 ஸ்பூன், எள்ளு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 15லேருந்து 20 எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரைங் பேன் வச்சு மிளகு, வெந்தயம், மல்லி, ஜீரகம், எள்ளு சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்த பிறகு மிளகா வத்தலை சேர்த்துக்கலாம். எல்லாம் லைட்டாக வறுபட்ட பிறகு தான் மிளகா வத்தல் சேர்க்கணும். இல்லைனா மிளகா வத்தலோட நெடியில் அங்கே நிற்கவே முடியாது. எல்லாம் வறுபட்டுருச்சு. எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் பேனை வச்சு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணீர் விட்டு நல்லா புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சீக்கிரட்டான மசாலா பொடியை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இதை அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையிடையில கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்கக்கூடாது. ஸ்டவ்வில் இன்னொரு பகுதியை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிய ஆரம்பித்த பிறகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுபட்ட உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு இதோடு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கணும். புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லெண்ணெய் விட்டு தாளித்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பை சேர்த்துக்கணும். அரைச்சி வச்ச மசாலா பவுடரை சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கணும். இது சேர்த்த உடனே கொஞ்சம் திக்காக மாற துவங்கிடும். 1 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளவுதான். இப்போவே புளியோதரையோட வாசனை கம கமன் வீசுது. எண்ணெய் பிரிஞ்சு வர துவங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து வச்சிடலாம். முன்னாடியே சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புளியோடைய புளிப்பு டேஸ்ட்டு பூராவுமே இந்த கடலையில் ஏறிடும். அதுக்காக தான் கடைசியில் சேர்க்கணும். புளியோதரை கிளறதுக்கு சாதத்தை நல்லா வெந்தும் இருக்கணும். அதே சமயம் பொலன்னு நல்லா உதிரி உதிராக இருக்கணும். இது போல் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்து வச்சுருக்கிற புளியோதரை பேஸ்ட்டை போட்டு கொஞ்சமாக சாதம் கிளறி காட்டுறேன் பாருங்கள். சூடான அந்த சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது தேவையான அளவு புளியோதரை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணும். வெளியூர் வெளிநாட்டில் உங்களை விட்டு தனியாக பிரிஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து அனுப்புனீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாது. சூடாக சாதம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு புளியோதரை பேஸ்ட்டு போட்டு சாதம் கலந்து உடனே சாப்பிட்றலாம். ஃப்ரீ டைமில் இந்த பேஸ்ட்டை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா மார்னிங்கில் இருக்க பிஸியில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.